நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே வாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் பாசம் என்னும் நூல் வழி வந்து வாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே நாளை நமதே வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது நாளை நமதே நாளை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நீர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நிலமடந்தை கெழிலொழுகும்
சீராரும் வதனம் என திகழ்வரத கண்டமதில் தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிநிகளும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறமியந்து செயமறந்து வாழ்த்துதுமே கிராம நிர்வாக அலுவலர்கள் என்றால் மறக்க முடியாத மாமனிதர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் அருமை ஐயா STS அவர்கள் என்ற 3 பேருடைய திருவுருவ படங்களையும் திறந்து வைத்து நமது மேனாள் முதன்மை செயலாளர், அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு, கிராம நிர்வாக அலுவலர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி தொடர்புள்ளவர்கள் என்பதற்காக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். 15/2/1986 மாநில மாநாடு, முதல் மாநில மாநாடு வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை தந்த நிறைய ஏராளக்கணக்கான பேர் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் வருகை தந்தவர், புரட்சித் தலைவரிடம் உதவியாளராக பணியாற்றியவர் அருமை ஐயா சம்பத் அவர்கள். இன்னொரு சிறப்பு, 24/4/1993 ராணி மெய்யம்மை ஹாலில், சென்னையில் எழும்பூர் ராணி மெய்யம்மை ஹாலில் நடைபெற்ற 2வது மாநில மாநாடு. அந்த 2வது மாநில மாநாட்டிற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் நமது மாநாட்டிற்கு வருகை இருந்தவர்கள், அவர்களோடு உதவியாளராக அருமை ஐயா அவர்கள் தான் இருந்தார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. 2 மாநாடு தான் நடத்திருக்கோம், 2 மாநில மாநாடு. 2 மாநில மாநாட்டுக்கும் 2 மாநில முதல்வர்களிடமும் அவர் உதவியாளராக இருந்தவர். எனவே கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கமான உறவு உண்டு. அதுபோக நமது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலராக, மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றியவர்கள், அருகிலே உள்ள மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராகவும் பணியாற்றியவர்கள். கிராம நிர்வாக அலுவலர் என்று சொன்னால் கணேசனை நீங்கள் நமது பரமக்குடி குமாரக்குறிச்சி கணேசனை மறந்துவிட முடியாது. கணேசன் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக நமது ஐயா அவர்களிடம் நெருக்கமாக இருந்தார்கள். நான் தொடர்ந்து அரசிடம் முயற்சி எடுக்கிற போதெல்லாம் அருமை ஐயா பொன்னையன் அவர்களோடு தொடர்பு கொண்டு அம்மா அவர்களிடம் அந்த உத்தரவுலாம் நிறைய, இந்த அம்மா அவரோட உத்தரவு வாங்கி தந்ததே நம்ம சார் அவர்கள் தான். ஏன்னா நீங்கள் வரணும், ஏன்னா நல்ல உடல்நிலை சரியில்லை, ஏன்னா அதிகமாக ஐஏஎஸ் ஆளுங்க ஓய்வு பெற்றாங்கன்னா வெளியே அதிகமாக வரமாட்டாங்க. இருந்தாலும் நம்ம விஓஎஸ் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில், ஒரு எதிர்பார்ப்பில் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தான் இப்போ பொருத்தமாக, ஏன்னா விஓக்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா விஓக்கள் நிறைய பேர் வேலைக்கு வந்தவங்க, எம்ஜிஆர் கிட்ட போய் வேலை வாங்கினவங்க ரொம்ப பேர். அதை நான் ஒரு பெரிய வரலாறாகவே எழுதணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா புரட்சித் தலைவரை பற்றி ஏராளக்கணக்கான வரலாறுகள் வெளிவந்திருக்கின்றன, எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதே தெரியாது. நான் கூட இங்கே ஒரு வாசகம் போட்டிருக்கேன், அந்த வாசகத்தை சொன்னதே நமது மாவட்ட ஆட்சி முதன்மை செயலாளர் அவர்கள் தான். ஏன்னா எம்ஜிஆருக்கு போய் இந்த விஏஓ, நீங்க சபாநாயகன் கமிஷன்ல வந்தாங்க, விஏஓ அந்த ஏஐ எடுத்துருங்க, அந்த ஓவை எடுத்துருங்கன்னாங்க. அந்த விஏஓங்கிற 3 எழுத்துல அந்த ஓவை எடுத்துருங்கன்னாங்க. இது எம்ஜிஆர் கிட்டயே சொல்லியிருக்காங்க. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் சொல்லும் போது கூட இல்ல, அது அப்படியே இருக்கட்டும், அது நம்ம கொண்டு வந்த பதவி, அது ஒரு மிகப்பெரிய மரியாதை மிக்க பதவி, மரியாதையோடு நடந்து கொள்வார்கள், எனவே மக்களுக்கு அவர்கள் சேவை செய்வார்கள் என்று சொல்லி அந்த ஓ என்ற எழுத்து இருக்கட்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் சொன்னார்கள் என்று ஒரு கருத்தை எனக்கு 1980 அந்த பதவி உருவாக்கும் போது இருந்த அவங்க உதவியாளராக இருந்தவங்க. அதனாலதான் அந்த வாசகத்தை கூட நான் அந்த இதுல நமது கல்வெட்டுல போட்டிருக்கோம். ஒரு மிகப்பெரிய பொருத்தமான இது இன்னைக்கு வருகை இருந்திருக்காங்க. அவங்க அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை திறந்து வைத்து அதுக்கு பிறகு மற்ற நிகழ்ச்சி பண்ணுறேன்.
சார் சார் அது போடுங்க சார் பூ போடுங்க. அப்படியே இருக்கு சார். அப்படியே இருக்கு. நம்ம ரங்கசாமி அவர்கள் மலர் வெளியிட்டு நமது மேனால் முதன்மை செயலாளர் அவர்கள் இப்போது மலர் வெளியிடுவார்கள். ஒரு வரலாற்று ஆவணமாக இதை தொகுத்திருக்கிறோம். அது ஒண்ணே நான் எனக்கு 75 வயசாச்சுங்கிறத நான் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நான் பிறந்த நாள் கொண்டாடுறதில்ல. பிறந்த நாள் அன்னைக்கு போய் ஒரு நூலகத்துக்கு 1000 ரூபாய் வந்து புரவலர் நிதின்னு கொடுத்துட்டு வந்துடுவேன். இந்த தடவை நான் 75 வயசுன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னா, எனக்கு பிறகு அடுத்த ஆண்டு யாராவது எனக்கு பின்னர் ஓய்வு பெற்றவர்களோ அல்லது இப்போது பணியாற்றுவர்களோ இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலமெல்லாம் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நன்றியோடு வைத்திருக்கிறோம் இந்த சிலை. ஏன்னா ஐயாவோட சிலை எல்லா இடங்கள்லையும் சிலை இருக்கிறது மாதிரி நடந்திருக்கலாம். இல்லை, விஏஓக்கள் இந்த பதவி தந்ததற்காக ஒரு மிகப்பெரிய நன்றி கடனாக 25 லட்சம் ரூபாய் செலவு செய்து சொந்தமாக இடம் வாங்கி இந்த சிலையை வச்சிருக்கிறோம். இது காலமெல்லாம் இந்த சிலை பராமரிக்கப்பட வேண்டும். எனக்கு பின்னர் இதை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு ஒருத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு 75 வயது ஆகிவிட்டது என்பதை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நீங்கள் யாராவது ஒருவர் இதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏராளக்கணக்கான புரவலர்கள் வந்து விட்டார்கள். அது வாட்டு தன்னால் நடக்க நீங்க எந்த சிரமமும் பட வேணாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முழு ஒத்துழைப்பு தரேன். ஆனா கண்டிப்பா 100 வயசு வரைக்கும் வாழ்வேன். ஏன்னா 100% பென்ஷன் வந்து 100% வாங்கியிருந்தா நான் வந்து விடைபெறுவேன் என்று கருதுகிறேன். எனவே இப்ப இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றத்துல இருக்கலாம். அதனால வந்து அந்த மலர்ல நான் ஒரு சில ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக. ஏன்னா நாளைக்கு இதை வரலாற்றை பொய் என்று கூறிவிடுவார்கள். இது கிராம நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி. நீங்க சாதாரண ஏழை எளியவெல்லாம் ஜனாதிபதியா கூட ஆயிடலாம். விஓவா ஆகவே முடியாது. கிராம அதிகாரியா வரவே முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா இந்த பதவிக்கு வரவே முடியாது. எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை. நீங்க எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கலாம், எந்த முதல்வரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எல்லா மனிதர்களும் சமம், எல்லா ஜாதியினரும் சமம், எல்லா ஜாதியினரும் வர வேண்டும், படித்தவர்கள் வேலைக்கு வர வேண்டும். படிக்காத எம்ஜிஆர் படித்தவர்கள் வேலைக்கு வர வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய தாழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் கிராம அதிகாரிகளாக உருவாக்கினார். எனவே அந்த நன்றி கடனோடு வைத்திருக்கக்கூடிய சிலைக்கு நீங்கள் நாளெல்லாம் ஆண்டுதோறும் இந்த விழாவினை வருகிற ஒவ்வொரு 14-11 கொண்டாட வேண்டும், நடத்த வேண்டும், நடைபெற வேண்டும். எனக்கு பின்னரும் இது நடைபெற வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். எனவே இந்த மலரை நீங்க எல்லாம் வந்து இப்ப நான் அதை கூட ஃப்ரீயா கூட கொடுத்துடலாமான்னு நினைச்சேன். அது இலவசமா கொடுத்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து விலை 300 ரூபாய் அதனுடைய அடக்க விலை. அதனால சும்மா ஒரு 100 ரூபாய் ஒரு நன்கொடை மாதிரி அது ஒரு செலவுக்கு. நன்கொடை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெயிலிலே நிற்கிறார், அவருக்கு ஒரு குடை போடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அது ஒரு குடை அமைக்கலாமா என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. எனவே நீங்கள் இலவசமாக அதை பெற நன்கொடையாக ஒரு 100 ரூபாய் சார் இங்கே பாருங்க சார். இங்கே பாருங்க. அப்படியே ஓகே.
புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய 108வது பிறந்தநாள் விழா, விஏஓ சங்க 41வது ஆண்டு விழா, கிராம நிர்வாகி 38வது ஆண்டு விழா, விஏஓ சங்க நிறுவனர் போஸ் அவர்களின் 75வது ஆண்டு பவள விழா, 50 விழா என்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நண்பர் போஸ் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு, என்னால் அவங்க மேலே இந்த சங்கத்தை கட்டி காப்பாற்ற முடியாது, யாராவது பொறுப்பேற்றுக்குங்கன்னாரு. அவரை பார்த்தா 75 வயது மாதிரியே தெரியல, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார். நீங்கள் தான் எப்பொழுதும் பர்மனண்டாக இந்த சபையை நடத்த வேண்டும், இந்த சங்கத்தை நடத்த வேண்டும். வயது என்பது மனது தான். நாம் மனசில் வயது அப்படின்னு நினச்சிட்டோம்னா அது வயசானவங்க தான். நம்ம மனது என்ன சொல்கின்றதோ, நாம் இளமையாக இருக்கின்றோம் என்றால் இளமையாக இருக்கின்றோம் தான். டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வயது என்பது யாருக்குமே தெரியாது. யாராவது அவருடைய நடிக்கின்ற பொழுதே அவருடைய வயது என்ன என்று கேட்டாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். எப்பொழுது அவருடைய வயது தெரிந்தது என்றால், அவர் சுட்ட பொழுது, அப்பொழுது தான் 1967 எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னால் சுட்ட பொழுது கோர்ட்டில் கேட்குறாங்க, உங்கள் வயது என்ன அப்படின்னு. அப்போ அவரால் மறுக்க முடியல. என்னுடைய வயது 17/1/1917 அப்போ தான் சொல்கிறாரு அவருடைய வயது. அது வரைக்கும் அவருடைய வயது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் மனது தான் வயது. அதுபோல் திரு போஸ் அவர்களை பார்த்தால் வயதானவர் மாதிரியே தெரியவில்லை. எப்பொழுதும் இளமையாக சுறுசுறுப்பாக எப்பொழுதுமே இருக்கின்றார்கள். விஏஓ என்ற பெயர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 80ல் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அந்த நிர்வாகம் சரியாக நடைபெறலை. கிராமத்தில் முன்சீப்புன்னு ஒரு பதவி இருந்தது, கிராம கர்ணம் என்ற ஒரு பதவி இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்த பொழுது இதற்கு என்ன பெயர் வைப்பது என்பது எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருந்தது. எல்லோரும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போனாங்க. கிராம கணக்கு பிள்ளைங்க வைக்கலாம், இல்லை அக்கௌண்டன்ட்டு தானே பார்க்குறாங்க, அதனால் கிராம கணக்கர் என்று வைக்கலாம், நாங்கள் கிராம அசிஸ்டண்ட்டு வைக்கலாம்னு சொன்னாங்க. இது மாதிரி பல்வேறு புரட்சி தலைவர் அவர்கள் தான் அதை யோசித்து அவங்க என்ன செய்கிறாங்க, கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னாரு ஒருத்தர். அப்போ கிராமத்தை நிர்வாகம் பண்ணுகின்ற அதிகாரத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் என்ற பெயர் வைத்தால்தான் அது சரியாக வைக்க முடியும் என்று பெயர் வைத்தவர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் தான். வேறு யாரும் அந்த பேரை சஜஸ்ட் பண்ணல. கிராமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பிற்கு, ஒரு அதிகாரிக்கு கிராம நிர்வாக அலுவலர். இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட மாவட்ட ஆட்சியர் தான். நிர்வாகங்கிறது சொல்லலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிறது பேர் யாருக்குமே வரல. மாவட்ட வருவாய் அலுவலர் தான், வருவாய் கோட்ட அலுவலர் தான். ஆனால் நிர்வாகம் என்பது உங்கள் கையில் தான். அதனால தான் கிராம நிர்வாக அலுவலர் என்று உங்களுக்கு மட்டும்தான் பெயர் இருந்ததே ஒழிய நிர்வாகம், கிராமத்தை நிர்வாகிக்கின்ற நிர்வாகம் உங்களிடம் இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் கிராம நிர்வாக அலுவலர் என்ற பெயர். உங்களை தவிர வேறு யாருக்குமே சீஃப் செக்ரட்டரினாலும் சீஃப் செக்ரட்டரி தான், தலைமைச் செயலாளர் தான். நிர்வாகம் என்ற பொறுப்பு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அந்த அளவில் உங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் என்ற பெயர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய கூட நான் 4.5 வருஷம் கூடவே போயிருக்கேன். கூடனா அவரோட அப்போ நான் பேச்சுலர் கார் தான். அவர் பேக் சீட்டில் உட்காந்துருப்பார், நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருப்பேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஏழை மக்களிடம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரே சிந்தனையாக இருக்கும். நாங்கள் ஃபைல் பார்ப்போம், ஃபைலில் ஏதாவது இருந்துச்சுன்னா இது யாருக்கு நன்மை கிடைக்கும், எத்தனை பேர் இதில் பயனடைவார்கள், இது கையெழுத்து போட்டால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படிவார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நாடோடி மன்னன் சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் நாடோடி மன்னன் ஆகிடுவார். ஸோ மன்னன் போய் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்குவார். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கின்றீர்கள், ஆனால் மக்களிலிருந்து மக்களை பார்க்கின்றேன் என்று சொல்லுவார். அந்த வசனம் தான், அதாவது புரட்சித் தலைவருடைய
நாடோடி மன்னனுடைய வசனம் தான். மாளிகையில் இருந்து நீங்கள் மக்களை பார்க்கின்றீர்கள், நான் மக்களோடு மக்களாக இருந்து மக்களை பார்க்கின்றேன் என்று சொல்வார்கள். அந்த மக்களோடு மக்களாக இருந்து நான் மக்களை பார்க்கின்றேன் என்று சொன்ன காரணத்தினால்தான் எந்த கோப்பு எடுத்தாலும் எந்த ஃபைல் எடுத்தாலும் அது ஏதாவது இருக்கா, நன்மை இருக்கா, மக்களுக்கு நன்மை இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கையில் போடுறாரு. அதை நம்ம விலைக்கு சொல்லணும், இத்தனை பேர் அதில் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் அவருடைய மிக சிறந்த ஒரு உண்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லோரும் ஒரே அளவு தான், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 14 எல்லாரும் சரிசமமும், சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சரிசமமும் சொல்கிற மாதிரி அவர் வீட்டுக்கு போனால் எல்லாரும் அதே சமையல் தான் சாப்பிடணும், அதே சாப்பாடு தான். சாப்பாடு எப்படின்னா, நான் முன்னால் உட்காந்துட்டு போயிட்டு இருப்பேன், அவர் பின்னால் உட்காந்துட்டு இருப்பார். சாப்பிட்டீங்களா அப்படின்பார், மரியாதை கொடுப்பார். அதாவது நான் வந்து சாதாரண ஒரு அப்பா வந்து சேரும்போது ஒரு டெப்டி கலெக்டர், எனக்கு அவர் வயசு 28 வயசு தான் இருக்கும், அவர் எங்கே நான் எங்கே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மரியாதை கொடுப்பார். ஏன் நீங்கள் சாப்பிட்லையா, உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்பார். ஏன்னா அவரோடு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிலைமை. அது ஒரே ஒரு இதில் மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள்லாம் ஒரு தடவை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப எங்களோட வந்த டிரைவர்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியாக ஒரு சாப்பாடு, நாங்கள்லாம் ஒரு தனியாக ஒரு சாப்பாடு அப்படின்னு இருந்த உடனே அவர் காரில் ஏறின உடனே கூட இருந்த டிரைவர்கிட்ட கேட்குறேன், என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு. அவன் ஏதோ சொன்ன உடனே என்னை பார்த்து கேட்குறாரு, ஏன் இப்படி அவங்களுக்கெல்லாம் வேறு சாப்பாடு, நமக்கு ஒரு வேறு சாப்பாடு இருக்குது, ஏன் அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு, அன்னையிலேருந்து யார் வந்தாலும் சரி அந்த ஃபங்க்ஷனில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றதெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு. அதனால தான் உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கிறார். ஸோ அதுபோல் எல்லாருடைய அந்த மனது இருக்கின்றது பாருங்கள், அந்த மனது யாருக்குமே வராது. அந்த அளவிற்கு ஒரு மன பக்குவம், மனத்தினுடைய தன்மை, மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராசை, இதுதான் அவருடைய வாழ்வுக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொல்லலாம். அம்மாவோட நான் 3 வருஷம் பணியாற்றினேன். ஸோ அங்கிருந்து வந்த உடனே ஆட்சி மாறிச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் அம்மாவுடைய டெப்டி செக்ரட்டரி. இந்த வருவாய் அலுவலர், வருவாய்த்துறையை பார்க்கின்ற பொறுப்பு எனக்கு அம்மாவுக்கு எல்லா பயிற்சியும் வருகின்ற பொழுது வருவாய்த்துறையை பார்க்கின்றது என்னுடைய பொறுப்பு. அப்படி சொல்லும் பொழுது அவர் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிஎஸ் இருக்கிற அமைச்சர், அப்போ வருவாய்த்துறை அமைச்சர் இருக்கார். அவர் தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார், பிஓஓ அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு. என்னை ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு ஃபைல் அனுப்புனா எப்போ எப்படி எப்படியாவது ஒரு கையெழுத்து வாங்கி கொடுப்பா அப்படின்றார். அந்த அளவுக்கு வருவாய்த்துறை ஒரு கிராம நிர்வாக அலுவலரிடம் மிக்க அன்பும் பாசமும் கொண்டிருந்தவர் என்றால் அவர் எஸ்டிஎஸ் தான். அவர் தான் எஸ்டிஎஸ் கையெழுத்து இருந்துச்சுன்னா போதும், அம்மா அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அம்மா அவர்கள் அதை நெகட்டிவே பண்ண மாட்டாங்க. அவர் தான் எஸ்டிஎஸ் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிம்பாங்க. அது மாறுபட்ட கருத்து சொல்கிறதா இருந்தால் நம்ம வேறு ஏதாவது சொல்லணும், இல்லைம்மா இது மாதிரி இருக்கு, நீங்கள் இதெல்லாம் சரியாக ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, எஸ்டிஎஸ் அப்ரூவ் பண்ணிட்டார். அவங்களுக்கு ஒன்றா தெரிஞ்சதுன்னா எஸ்டிஎஸ் அப்ரூவ் பண்ணிட்டார், எஸ்டிஎஸ் அப்ரூவ் பண்ணினா அந்த கோப்பு அவர் நல்லபடியாக பார்த்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறதுனால எஸ்டிஎஸ் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தவங்க தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக இந்த 3 பேருடைய படத்திருப்பு விழாவும் நாம் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. போஸ் அவர்கள் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், இப்பொழுது இல்லை, கிட்டத்தட்ட அவர் எப்போ ஆரம்பித்தாங்களோ, இந்த சங்கம் ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து எனக்கு பழக்கம். நான் மாவட்ட வருவாய் அலுவலராக அந்த ராமநாதபுரத்தில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா விஏஓ சங்கம் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது தெரியல, இருக்கிற அலுவலர்கள்லேயே விஏஓஸ் தான். நான் எது சொன்னாலும் சரி உடனே செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் டக்குன்னு செய்வாங்க. ஏன் விஏஓ நிர்வாக அலுவலர் என்ற பெயர் உங்களுக்கு வந்ததுன்னா, அந்த கிராமத்தில் நல்லா நடந்தாலும் நீங்கள் தான் போகணும், கெட்டது நடந்தாலும் நீங்கள் தான் போகணும். அதுதான் சொல்கிறது. கல்யாணத்துக்கு நீங்கள் தான் போகணும், கர்மாதிக்கு நீங்கள் தான் போகணும். ஒரு டெத்து நடந்துச்சுன்னா போலீஸ்காரர் உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் கேட்குறாரு, உங்களுடைய ரிப்போர்ட்டு தான் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் வர்றாரு. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதா இருந்தால் விஏஓ எங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்த நிலம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் விஏஓ சங்கம் விஏஓ இருப்பாங்க.
அந்த அளவிற்கு விஓவினுடைய ஒரு ஒரு செயல்திறன் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்பொழுது என்னுடைய ஒரு மிக மிக ரொம்ப நெருங்கிய விஓ இருந்தவர் கணேசன் இல்லை அவர் தான். இந்த ஒரு தடவை பொன்னையின் கூட சென்னையில் கூட மீட்டிங் இருந்தது, அப்போல்லாம் கூட ஒரு கணேசன் இருந்தார். அவர் தான் நிறைய தடவை வருவார், எதாக இருந்தாலும் உரிமையோடு என்னுடைய கேட்பார். அந்த அளவிற்கு கிராம நிர்வாக அலுவலர் என்பது மிக மிக முக்கிய பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்ற பெயரை இதுவரை யாருமே மாற்றவில்லை. ஒரு கிராமத்தில் உங்களுடைய பொறுப்பு தான் மிக முக்கிய பொறுப்பு. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக அனைத்துமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விழாவிற்கு என்னை கூப்பிட்டு என்னை அழைத்து பேச வைத்த உங்களுக்கு அனைவருக்கும் மிக சிறப்பாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை ஏ. சுப்பிரமணியன், மாநில பொருளாளர். ஜனன் போஸ். எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி சொல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு செல்வதற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை தொண்டன் ஒருவருடைய திருமண நிகழ்விற்கு புறப்பட்டுக் கொண்டு திருமண மண்டபத்திற்கு சென்று விடுகிறார். அங்கு போனவரிடம் தான் தெரிகிறது தான் செல்ல வேண்டிய திருமணம் அதுவல்ல, பக்கத்தில் இருக்கிற திருமண மண்டபம் என்று தெரிகிறது. அதற்காக அவர் சும்மா திரும்பி விடவில்லை. மணமக்களுக்கு தனது கழுத்தில் இருந்த 16 பவுன் தங்க செங்கலியை மணமகளுக்கு போட்டுவிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்திவிட்டு சென்றார். அந்த அளவிற்கு ஒரு பண்பும் குணமும் மிக்கவர் நமது புரட்சித் தலைவர் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. புரட்சித் தலைவர் பற்றி சொல்ல வேண்டுமானால் சொன்னால் வாய் மணக்கும், கண்கள் பணிக்கும், இதயம் இனிக்கும். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழாவிற்கு வந்திருந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திய ஐயா முதன்மை செயலாளர் சம்பத் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆற்றல் மிகு அண்ணன் போஸ் அவர்களுக்கும், ரங்கசாமி, துரைராசு, காசிநாதன் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் தொலைதூரத்தில் இருந்து பல்வேறு சிரமங்களுக்கு இடையே பல்வேறு பணிகளையும் விட்டுவிட்டு இங்கு இந்த விழாவை சிறப்பித்து தந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து ஆர்வலர் பெருமக்களுக்கும் மாவட்ட சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வாழ்வளமுடன். அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்கிய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உஜ்ஜல ஜலதி ஜலங்கா தவ சுப நாமே ஜாगे தவ சுப ஆஷிஷ மாயே காயே தவ ஜெய தாதா जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।
பூமி புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது அந்த காலம் தெரிகிறது பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்க